அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயாவோட 442வது பிறந்த நாளுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தோம். இன்னைக்கு வரவேற்பது அனைத்து சங்கங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமலை நாயக்கர் மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயா வந்து பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை மண்ணுக்கு செஞ்சுருக்காரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கி நம்ம மஹாலுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் டெம்பிளாக இருக்கட்டும், அதே மாதிரி அனைத்து ஜாதிகள் அனைத்து மதங்களுக்கும் இன்றைக்கி அவர் இடம் கொடுத்துருக்காரு. பள்ளிவாசலேருந்து சர்ச்லேருந்து எம்மதம் சம்மதம் அப்படின்னு சொல்கிறவருக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இந்த நேரத்தில் அவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கி அவர் நினைவு கூறுறது இது எல்லாருக்கும் ஒரு நன்மைகளும் ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம திரும்பி பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். சார், இப்போது விஜய் வந்து அவரை சிஎம்மாக ஏற்றுக்கிறவங்கள அலையன்ஸ் வச்சுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏடிஎம்கே கண்டினியூ பண்ண போகிறேன் இல்லை. இப்போ எங்களோட இன்னைக்கு விஜயான அவரோட நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடு என்னன்ட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன அப்படி தெரியும். ஏன்னா கேப்டன் 2005 கட்சி ஆரம்பித்து 12% வரைக்கும் ஓட் ப்ரூவ் பண்ணி கூட இன்றைக்கி வந்து நம்ம தலைமையில் அன்றைக்கி கேப்டன் உச்சத்தில் இருக்கும்போது அன்றைக்கி உச்சத்தில் இருக்கும்போது கூட இன்றைக்கி வந்து யாருமே வந்து அதனால் இன்றைக்கி விஜய் அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம இது பண்ணலாம். இன்றைக்கி எங்களோட நிலைப்பாடு இன்றைக்கி அதிமுகவோட தான் இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போகிறோம். அதிமுக நிர்வாகிகள் எங்களை சந்திக்கும் போது எங்கள் கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்குது. அவரோட நிலைப்பாடு ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைல்ல, மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பலன் அளிக்கலை. ஒரு சீட் நீங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது கூட இழக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அகைன் ஏடிஎம்கேக்குள்ள மறுபடியும் ஒரு பூசல் உருவாகிற சூழல் தெரியுது. சரி, கண்டினியூ பண்ண போறீங்க? அரசியலில் உங்களுக்கு எல்லாமே தான் நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தா ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும். திமுக எங்கே போனாங்க? இன்றைக்கி திமுக ஆட்சியில் பவராக தெரியுறாங்க. ஓட்டு போடும்போது கூட அந்த செகண்டில் கூட எந்த சின்ன ஆனாலும் மாறலாம். அதனால் இன்றைக்கி வந்து அரசியல் தேர்தல்னு ஒரு வாரமே ரொம்ப நாளுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி ஏடிஎம்கே நாளைக்கு ஒன்று சேர்றாங்களே, அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்கிறாங்களா, இன்றைக்கி நம்மளும் நீங்களும் சொல்ல முடியும். இன்றைக்கி ஏடிஎம்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த தலைவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. இன்றைக்கி எங்கள் சுச்சுவேஷன் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாளைக்கு என்ன மாறும் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு முடிவுகள் மாறும். இன்றைக்கேவும் இன்றைக்கி தான் நாங்கள் பேசுவோம். நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பேசுவோம். மாறுமா மாறாத நம்ம கையில் இல்லைங்க. அது நம்ம சூழ்நிலை ஏற்ற பிறகு நம்மளோட நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியும். சுச்சுவேஷன் திரும்ப கண்டெஸ்ட் பண்ணுறது நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குங்களா? நான் முதல்ல அரசியலுக்குள்ள வரும்போதே சொன்னேன், எதுக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா என்னை முதல்ல காஞ்சிபுரம் போய் பேசுனார். நான் போய் பேசினேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு எங்கள் அம்மா போய் எங்கள் தொண்டலுக்கு விருதுகளை நிற்கணும் நாங்கள் நின்னேன். இன்றைக்கி எங்கள் சங்கத்து சார்பாக வரணும் நாங்கள் வந்துட்டேன். அதனால் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன். நாளைக்கும் திரும்பியும் எங்கள் தொண்டர்களை வந்து ஏதாவது தொகுதியில் நெல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நான் நிற்பேன். நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு ஓகே ஓகே தேங்க்யூ. மழை தமிழகம் வந்து ஒரு அமைதியான மாநிலம். ஆமாம், அது எங்கள் பொதுச்செயலர் அந்நியார் எல்லாத்துக்கும் கரெக்டான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதே தான் எங்கள் நிலைப்போம். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.